நான் இப்போ இதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ரம் நடந்திருக்குது. சனி பெயர்ச்சி, வக்ர பெயர்ச்சின்னு சொல்கிறது. அது ஜூன் 30 நடந்திருக்கு. இதுலேருந்து ஒரு 4 மாதம் 5 மாதங்களுக்கு அந்த வக்ரகதியில் தான் அவர் இருப்பார். இந்த வக்ரம் அப்படின்றது என்னென்னா, பூமியை விட்டு கொஞ்சம் நகர்ந்துருக்கார், அவர் நகர்ந்து போயிருக்கார். இந்த வக்ர பயிற்சினால் இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன நல்ல பலன்கள் கிடைக்க போகுது, என்ன மாதிரியான பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுலாம் நான் இதில் இப்போ சொல்ல போகிறேன். கஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் பாஸ்மஹே. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கு. 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம். அதனால் அவர்களுக்கு நல்ல நண்பர்களுடைய சேர்க்கைகள் ஏற்படும், நல்ல நட்பு வட்டாரம் ஏற்படும், நண்பர்கள் மூலமாக அவளுக்கு நன்மைகள் கிடைக்கும், நண்பர்களால் கலகலப்பாக வாழ்க்கை நல்லபடியாக இருக்க ஆரம்பிக்கும், பணம் காசு நிறைய வரும் அவளுக்கு. ஆனால் டேக்ஸை தவறாமல் கட்டிடணும். அந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் கட்டாமல் இருந்தால் அவளுக்கு பிரச்சனைகளும் வரும். அதனால் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். படிப்பு நன்னா வரும். என்ன படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் அந்த விட்டு போன படிப்புகள் தொடரும். அதில் நல்ல மார்க்குகளும் பாஸும் ஏற்படும். அதனால் உத்தியோகம், ப்ரமோஷன் இதெல்லாமே அவளுக்கு கிடைக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும். இந்த டைம் குழந்தைகளெல்லாம் நல்லபடி பிறக்கிறதுக்கும், பிறந்திருக்கிற குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கும், காலேஜிலெலாம் நல்ல இடம் கிடைக்கிறதுக்கும் உண்டான நல்ல நேரமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பலன் அமையிறது. சந்தோஷமா? அதுக்கடுத்தது ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கலாமா? ரிஷபராசிக்காரர் ரொம்ப நேர்மையானவா. நீங்கள் ஒன்றும் ஆஃபீஸில் சில விஷயங்களை நீங்கள் ஒன்றும் முடிச்சு கொடுக்கல, கொஞ்சம் இருக்குது, பாக்கி வேலைகள் இருக்கும் இருக்குது ஆஃபீஸில். அந்த வேலைகளெல்லாம் இப்போ நீங்கள் முடிச்சு கொடுத்து நல்ல பேர் வாங்குவங்க. ரொம்ப நேர்மையானவளாக நடப்பங்க. நீங்கள் ஆஃபீஸில் தோலா வழக்கு பண்ணுற வழக்கெல்லாம் நீங்கள் வாக்குவாதம் பண்ணிட்டு வேண்டாம். அவள் அப்படி தான் விட்டுட்டு போங்க. அவளெல்லாம் நம்மளால் திருத்த முடியாது. அதனால் அந்த விஷயத்தில் நம்ம உடம்பு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன், வேலை, உத்தியோகம், திருமண பாக்கியம், குழந்தை பிறப்பு, இப்படிப்பட்ட நல்ல பலன்கள் நீங்களும் அடைவீங்க. அடுத்தது மிதுன ராசிக்காரர்களுக்குன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, அவளுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் மக்கரமாக அமைஞ்சிருக்கிறப்போ, இப்போ அப்ராட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணி தான் போக முடியும். நிறைய எஃபெக்ட் போடணும், நிறைய முயற்சி பண்ணணும். அப்பாவோட உடம்பு நோய் நல்லபடியாக பார்த்துக்கணும். உங்கள் வீட்டில் வேலையாட்கள் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் நிறைய பணங்காசுகளை கொடுக்கணும், நிறைய ஊதிய உயர்வெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணுறதுனால அந்த சனி பகவான் நன்னா சந்தோஷப்பட்டு உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொண்டு தர தயாராக இருக்கேன். இப்போ இந்த வக்ர பயிற்சி அப்படின்றதுனால இப்போ என்னன்னாக்கா, நம்ம பண்ண நல்லதுக்கு, நம்ம பண்ண கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சனி பகவான் நமக்கு இப்போ நல்லதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நிறைய நல்லதுகளை கொடுக்க மாதிரியான இடத்துல இப்போ அமர்ந்துருக்கேன் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட.
அதனால் இந்த சமயத்தில் நம்ம நிறைய முயற்சிகள் பண்ணுறதும் நம்ம விட்டு போன வேலைகளை தொடர்றதும் ரொம்ப நல்லதை கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி. இந்த சனி வக்கரத்தினால என்ன ஆகும்? கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது அவளுக்கு. ஏன் வருதுன்னு கொஞ்ச நாள் அமைதியாக உட்காந்து யோசனை பண்ணி பார்த்தீங்களானாக்க அதை உங்களால் கண்டுபிடிச்சி சரிப்படுத்திட முடியும். இப்போ உங்களோட யோசனைகளையும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஒரேடியாக குழந்தைத்தனமாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருப்போம். பூர்வீக சொத்து வரும். நல்ல ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்கும், நல்ல உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நீண்ட நாள் நோயாக இருந்தால் கூட நல்லா நீங்கி சௌக்கியமாக நல்லா இருக்க முடியும். இப்போ இந்த கடகராசிக்காரர்கள் முருகன் கோவில்களுக்கோ, வராகியம்மன் கோவில்களுக்கோ, காளியம்மன் கோவில்களுக்கோ இப்படி வாரம் தொடர்ந்து போயிட்டு வந்துட்டுருக்குதுன்றது இவளுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கிறதுக்கு சாதகமாக அமையும். ஒரு 48 நாள் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறேன், ஒரு 48 நாள் துர்க்கை அம்மன் ஸ்தோத்திரம் சொன்னேன் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுட்டு சொல்லின்னு வந்தாக்க அந்த நாட்களுக்குள்ளே அவளுடைய பிரச்சனைகள் நல்லபடியாக நீங்கிறத கண்கூட பார்க்க முடியும். அந்த மாதிரி நல்ல பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இப்போதைக்கு கிரகங்கள் வந்திருக்கு. அதனால் அவளை பெட்டராகவே ஃபீல் பண்ணலாம். பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறதுக்கு உண்டான நல்ல நேரம் இது. சிம்ம லக்னக்காரர்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா வரனை பற்றி நல்லா தீர விசாரித்து அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கோங்க. கல்யாணம் நடக்கும், ஆனால் வரனை பற்றி நல்லா தீர்மானித்து கேட்டு பண்ணிக்கணும். என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு இருக்கீங்களோ அந்த விஷயங்களெல்லாம் எடுத்து பண்ணலாம். அதெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு உங்களை நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதான டைமாக வருது. யாருக்கான டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா டொனேஷன்லாம் கொடுங்க. நிறைய ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணிடல. கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா என்னென்னா, இப்போ நம்ம ரொம்ப குண்டாக இருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜிம்முக்கு போய் உடம்பு நல்லா ஃபிட் பண்ணிக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும், மனசு சந்தோஷமாக வச்சுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது துலாத்துக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வரை. அதனால் நல்லபடி குழந்தை பாருங்க. குழந்தைகளுக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து செய்வாங்க. குழந்தைகளோட முன்னேற்றத்துக்கு உண்டான பணம் காசெல்லாம் சேர்க்கறதுக்கு முடியும். இதில் என்ன ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னா, இந்த 5 மாதத்தில் வீடோ வாசலோ குழந்தை பிறப்போ இல்லை எந்த ஒரு நன்மையோ கிடைச்சாலும் அது நிரந்தரமாகவே இருக்கும். அதனால் சந்தோஷமாகவே இதில் சிலவற்றில் பணம் போட்டு நம்ம அதை செய்யலாம் பயம் இல்லாமல். நல்ல படிப்பா கல்யாணமாகும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு வந்துவிட்டு. அடுத்தது விருச்சிக ராசிக்காரருக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறது. இவளுக்கு வெளிநாடு போகக்கூடிய வசதிகள் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்குவாங்க, வீட்டை புதுப்பிப்பங்க, பெரிய வீடாக வாங்குவாங்க. அம்மா அப்பாக்கெல்லாம் நல்ல ஆதரவாக இருப்பாங்க, நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவர்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடத்துக்குது. அம்மா அப்பாவுக்கு உடம்பு ஆரோக்கியம் நல்லா ஏற்படும். ரொம்ப நல்ல டைமாக இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்து சனி பகவானாக வர தடைகள் எல்லாம் நீங்கி போகிறது. இனிமேல் நன்மைகள் தான்.
இவர்களுக்கும் திருமணம் நடக்கும். இவர்கள் வீட்டில் இருக்கிற தம்பி தங்கைகளுக்கும் கல்யாணம் காட்சிகளாக நடக்கும். குழந்தை குட்டிகள்லாம் பறக்கும். இந்த மாதிரியான நல்ல டைங்களாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. நல்லா டூருக்கெல்லாம் போயிட்டு வருங்க. ஜாலியாக கேட்ட ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், கேட்ட பணங்காசுகள் கிடைக்கும், பக்தி பெருகும், கோவில் படங்களுக்கெல்லாம் போயிட்டு வருங்க. ஆனால் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நிறைய பேருக்கு வாக்கு கொடுத்துட வேண்டாம். ஒரு வேலை பண்ண முடியலன்னா அதில் நம்மள வந்து மாட்டிக்கணும். அதனால் முடிஞ்சதான் பண்ணுறேன்னு சொல்லணும், முடியாத எனக்கு முடியலன்னு சொல்லி விட்டுருணும். அடுத்து மகரத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு வந்து இருக்கே. குடும்பத்துக்கு உதவி செய்வாங்க, குடும்பத்துக்கு வேண்டிய தேவையான பொருள்களை தான் வாங்குவாங்க. உங்களுக்கு சில அனுபவங்கள் ஏற்பட போகிறது. சனிக்கிழமை தோறும் தியானம் பண்ணுங்க. நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. சனி பகவான் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல நன்மையை செய்வார். கும்பராசிக்காரர்களுக்கு அவருடைய ராசியிலேயே வக்ரமடைகிறார். அதனால் இப்போ ஒரு தைரியம் ஏற்படும். ஒரு நாளாக இல்லாத ஒரு தைரியம் இப்போ ஏற்படும். அதனால் உடம்பு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நல்லா குணமாகி எழுந்துருவோம். ரொம்ப தெம்பாக இழுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவர்களும் தன்னோட மனைவிக்கு ஏற்றபடி தன்னை நல்லபடி மாற்றி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியதாகத்தான் கும்பராசிக்கு அமையும். ஏன்னா கும்பராசி மகர ராசியில் சனி பகவானுடைய சொந்த வீடு. அதனால் இந்த கும்பத்திலே வந்துட்டு அதனால அந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனைகள் தான் ஒன்றும் வராது. இதுக்கடுத்து மீன ராசிக்காரர்கள் பாவம் இவ்வளோ நாளாக தூங்கவே இல்லை. தூக்கமே இல்லாத 2-2.5 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்குங்க. தூங்க டைம் கிடையாது, படுத்தலாம் தூக்கம் வராது, தூங்கினாலும் நல்லகனாக வராது. மனசுலாம் குழப்பும், வேதனை, விசாரம், உழைப்பு ஓடி போயாச்சு உடம்பு மனசும். இப்போ அந்த பிரச்சனைலாம் சால்வ். இப்போ மனசுக்கு நிம்மதியான செயல்களாக நடக்கும். உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா தூங்குவாங்க. நைட்லையாவது நல்லா நிம்மதியாக கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திருப்பாங்க. நல்ல தூக்கம் ஏற்படும். மீனராசிக்காரர்களுக்கு மன அழுத்தங்கள்லாம் நல்லா நீங்கும். மனசில் பாரமாக வேதனையாக இருந்த கவலைகளெல்லாம் பளிச்சுன்னு நீங்கி நிம்மதியாக இருக்க ஆரம்பிக்கும். உங்கள் மனசையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும். உங்கள் உடம்புலையும் மறுபடியும் ஆரோக்கியம் திரும்பும். அதனால் சந்தோஷமாக ஜாலியாக கரகரப்பாக நல்லா இருப்பீங்க. அதனால் மீனராசிக்காரர்களாக சந்தோஷமாக இருக்கலாம். இந்த வக்கர சனி காலம் அப்படின்றதுனால பெருசாக எந்த ராசிக்கும் எந்த விதமான கெடுதல்களும் பண்ணலை. அந்த சனி பகவான் சற்று ஒதுங்கி யார் யாருக்கு என்னென்ன நல்லது வேணுமோ அந்த நல்லதை எடுத்துக்கோங்கோ, நன்மைகள் அடையுங்கோ அப்படி தான் நம்ம கொசரை விட்டு கொடுத்து நம்மளுக்கு நல்லதெல்லாம் செய்யறதுக்கு தான் அவர் காத்துட்டுருக்கிறதுனால எல்லோரும் இந்த 4-5 மாதங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்திட்டு நல்லா உடம்பையும் மனசையும் சந்தோஷமாக வச்சுட்டு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு சந்தோஷமாக குழந்தை குட்டிகள்லாம் பெற்றுண்டு என்ன சந்தோஷங்கள் வருமோ நல்லா அனுபவிச்சுட்டு சௌக்கியமாகவே இருக்கலாம். அப்படிங்கிறத இந்த சனி வக்ர பெயர்ச்சி பலன்களாக எனக்கு இதில் சொல்ல தெரியாது. அதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.